கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறவர், நம் பாவங்களை மன்னிக்கிறவர், நம் மீது அன்பு கூறுகிறவர். அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த தேவனுடைய வார்த்தையை இந்த நாளிலே அடியேன் பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகமாக இருப்பீர்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே அவருடைய நற்செய்தியை அறிவிக்க அவர் அன்புள்ளவராயிருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையை வாசித்து இந்த வார்த்தையை பிரசங்கிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. வாசிக்கிறேன். சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ராஜா இந்த வார்த்தையை பாவத்திற்குட்பட்ட பிறகு, பத்சேபாளிடத்திலே விபச்சாரம் செய்த பிறகு, நாத்தான் தீர்க்கதரிசினாலே இவன் பாவத்தை உணர்த்தின போது அந்த உணர்வின் காரணமாக இந்த பாடலை தாவீது எழுதியிருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 51ஆம் அதிகாரத்திலே, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் என்ன சுத்திகரியும் ஆண்டவரே. எனக்குள் இருக்கிற அக்கிரமம் நீங்காததினாலே, எனக்குள் இருக்கிற பாவம் என்னை விட்டு நீங்காததினாலே ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், விபச்சாரம் செய்து விட்டேன். இந்த விபச்சார பாவம் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விபச்சார பாவம் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, என் பாவமறை என சுத்திகரியும். அல்லேலூயா. என் பாவமறை என சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் என் முன்பாக நிற்கிறது. தாவீதுடைய மீறுதல் என்ன என்பது தாவீதுக்கு தெரியும், அது அறிந்திருந்தான். ஆனால் அவனுக்குள் இருக்கிற பாவம், அவனுக்குள் இருக்கிற அக்கிரமம் நீங்காதனாலே என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே, என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே என்று அங்கு புலம்பலோடு அழுகையோடு ஆண்டவருடைய பாதத்திலே அவன் செபித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆகவே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நமக்குள் இருக்கும் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நாம் பாவிகளாக இருக்க முடியும். மனிதருக்கு முன்பாக நீங்கள் நீதிமான்கள் போல் நடிக்கலாம், நீதிமான்கள் போல் நடந்து கொள்ளலாம். தேவனுக்கு முன்பாக நீங்கள் பாவி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் உங்களுக்குள் பாவமும் அக்கிரமும் இருந்தால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் எப்படி நிற்க முடியும்? அதைத்தான் தாவீது அறிந்து, என் பாவமறை என்னை சுத்திகரி ஆண்டவரே, என் அக்கிரமம் என்னை விட்டு நீங்கட்டும், என் பாவங்கள் கழுவப்படட்டும், அப்படி என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் நான் வாசிக்கிறேன். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே ஆண்டவர் ராபோஜன விருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ராபோஜனம் பந்தி இருக்கும்போது அங்கே 12 சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு போஜனம் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க வேளையிலே அங்கே 2 காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் என்னவென்றால், யூதாசுக்குள் பிசாசு பாவ சிந்தனையை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறான். பாவ சிந்தனை என்றால் என்ன? தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற ஒவ்வொன்றும் பாவம்தான். கர்த்தருக்கு பிரியமில்லாமல் செய்கிற ஒவ்வொரு காரியம் பாவம்தான். விபச்சாரம் செய்வதுதான் பாவம் என்று நினைத்துவிட்டால், அல்லது கொலை செய்வதுதான் பாவம் என்று நினைத்துவிட்டால், திருடுதான் பாவம் என்று நினைத்துவிட்டால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீர்கள். பண ஆசை கொள்வதும், பொருள் ஆசை கொள்வதும், அநேகரை வஞ்சிப்பதும், அநேகரை ஏமாற்றுவதும் இது பாவத்துக்கு சமமானது. அல்லேலூயா. ஆகவே இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது யூதாசுக்குள் பண ஆசை அதிகமாய் ஆனவிட்டதனாலே பிசாசானவன் யூதாசுடைய இருதயத்தை தோண்ட ஆரம்பித்தான். பிசாசானவன் யூதாசுடைய இருதயத்தை தோண்ட ஆரம்பித்தான்.
ஒரு பக்கம் தேவனுடைய அன்பு நெருக்கிக் கொண்டிருக்கிறது, தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் பிசாசு இருதயத்தை தூண்டிக் கொண்டிருக்கிறான். அங்கு போஜன பந்தி சீஷர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இங்கே கவனிக்க வேண்டும். ராபோஜன பந்தி நடந்து கொண்டிருக்கிறது. ராபோஜன பந்தியிலே பிசாசும் அங்கே நுழைந்து விட்டான். ஆண்டவரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். இங்கே 12 சீடர்கள் ஒருவனான யூதாசுக்குள், அவன் இருதயத்துக்குள் பிசாசு தூண்டுதல் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்குள் பிசாசு புகவில்லை, ஆனால் தூண்ட ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்கிறது, அவன் தூண்ட ஆரம்பித்த உடனே அவனுக்குள் எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கிறது. தேவனுடைய அன்பை விட்டு தூரம் போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் உடனே எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து இடுப்பிலே ஒரு சீலையை கட்ட ஆரம்பித்தார். அன்புக்குரியவர்களே, பிசாசு தூண்டின உடனே ஆண்டவருக்கு தெரிந்து விட்டது, என் அன்புள்ள சீஷன், என் சிநேகிதனாகிய யூதாசுக்குள் பிசாசு போக துடித்துக் கொண்டிருக்கிறான். பிசாசு உள்ளே நுழைய துடித்துக் கொண்டிருக்கிறான். அவனை நரகத்தில் தள்ளுவதற்காக பிசாசு துடித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு அறிந்தார். இயேசு அறிந்தார். ஆண்டவர் வேதனைப்பட்டார், கலங்கி போனார். அன்பாய் சிநேகித்த, என்னோடு போஜனம் செய்த, என்னோடு உறங்கின என் சிநேகிதனாகிய யூதாசுக்குள் பிசாசு நுழைய துடித்துக் கொண்டிருக்கிறானே, இதை அவன் அறியவில்லையே, இதை அறியாமல் அவன் உலகத்துக்கு பக்கம் திரும்பிக் கொண்டிருக்கிறானே, பண ஆசையின் மீது தன் இதயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அவன் வாழ்வின் முடிவை அறியாததினாலே, அவன் நரகத்துக்கு போகிற காரியத்தை அவன் அறியாததினாலே, அந்த பிசாசு இருதயத்தை தோண்டும் போது அவன் இருதயத்தின் வாசலை திறந்து கொடுக்க ஆரம்பித்தான். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் கலங்க ஆரம்பித்தார். கர்த்தர் கலங்க ஆரம்பித்தார். நீங்கள் யார் யார் பாவம் செய்ய துடிக்கிறீர்களோ, யார் யார் உலகத்தின் பக்கம் திரும்புகிறீர்களோ, இயேசுடைய அன்பை விட்டு தூரம் போகிறீர்களோ, ஆண்டவர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார். இயேசு கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பார். என் அன்பு பிள்ளைகள் பிசாசுடன் தூண்டுதலினாலே நரகத்துக்கு போக பார்க்கிறார்களே, ஒவ்வொரு அழிந்து போகிறார்களே, ஆண்டவர் கலங்க ஆரம்பிப்பார். என் அன்புக்குரியவர்களே, இங்கே நடந்த சம்பவம் என்ன? நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் சீஷர்களை காலை பிடித்து கழுவ ஆரம்பித்தார். தன் அன்பை ஊற்ற ஆரம்பிக்க போவதாவது யூதாஸ் மனம் திரும்புவானா? இயேசுவின் அன்பிலே மறுபடியும் திரும்பி வருவானா? இயேசுடைய அன்பை ஊற்றப்படும் போது அந்த பண ஆசையில் இருந்து அவன் மனம் மாறுமா? ஆண்டவர் நினைத்திருக்கலாம். ஒவ்வொருடைய சீஷரை கால்களை ஆண்டவர் கழுவ ஆரம்பித்தார். ஒவ்வொரு காலை பிடித்து இயேசு கழுவ ஆரம்பித்தார். மனவேதனையோடு கர்த்தருடைய அன்பு அங்கு ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடைசி ராபோஜனம் சிலுவையில் அடையப்படுவதற்கு முன்பாக தன் அன்பு சீஷர்களோடு ராபோஜனம் பந்தி இருக்க ஆண்டவர் ஆவலாயிருந்தார். ஆனால் 12 பேரிலே ஒருவன் பிசாசுக்கு பலியாக போகிறானே, பிசாசுடைய வலையில் விழப்போகிறானே என்று நினைத்து ஆண்டவர் கலங்கி தன் சீஷருடைய கால்களை பிடித்து கழுவ ஆரம்பித்தார். தன் சீலையினால் அவன் பாதங்களை துடைக்க ஆரம்பித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஒரு சீஷன் கேட்கிறான், ஆண்டவரே, நான் உன் கால்களை கழுவ வேண்டும், நீ என் கால்களை கழுவலாமா? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சீமோனே, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை, என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல ஆண்டவரே, என் கைகளையும் கழுவ வேண்டும், என் தலையும் கழுவ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அவனுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இயேசுவை விட்டு பிரியக்கூடாது, இயேசுவிடத்தில் என் பங்கு இருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் என் பங்கு இல்லை என்றால் நான் நரகத்துக்கு போய்விடுவேன், நான் பாதாளத்துக்கு போய்விடுவேன் என்பது பேதுரு அறிந்திருந்தான். ஆனால் யூதாசுக்கோ அந்த அறிவு இல்லாததினாலே அவன் பிசாசுடைய வார்த்தைகளுக்கு, பிசாசு தூண்டும் போது தன் இருதயத்தை பிசாசுக்கு ஒப்புக் கொடுத்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நடந்த சம்பவம் என்ன? நடந்த சம்பவம் என்ன? யூதாசுக்குள் பிசாசு நுழைய இன்னும் சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. யூதாசுக்குள் பிசாசு நுழைய சில நிமிடங்கள் இருக்கிறது. அந்த ராத்திரி வேளையிலே பிசாசு தோண்ட ஆரம்பித்தான். இவன் இருதயத்தை திறக்க ஆரம்பித்தான். அங்கே நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த துணிக்கையை துவைத்து யாரிடத்தில் நான் கொடுப்பேனோ அவன்தான்
என்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்பதை தன் அன்பு சீஷனாகிய யோவானுக்கு ஆண்டவர் அறிவித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீஷருடைய கால்களை கழுவி செயலால் துடைக்கும் போது கூட யூதாசுடைய மனம் மாறவில்லை. நீங்கள் இயேசுவின் மீது அன்புள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் இயேசுவின் மீது பிரியமுள்ளவர்களாய் இருந்தால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்கள் பங்கு இருக்க வேண்டும், இயேசுவிடத்தில் பங்கு இருக்க வேண்டும். யூதாசை போல மன கடினமாய், யூதாசை போல பணத்தின் மீது ஆசை கொண்டவர்களாய், யூதாசை போல பிசாசுக்கு இருதயத்தை திறந்து கொடுக்கிறவர்களாய் இருந்தால் யூதாஸ் நான்று கொண்டு செத்தான். யூதாசுடைய ஆத்மா பாதாளத்திலே போய் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, துணிக்கையை தொய்த்து யூதாஸ் எடுத்து கொடுக்க ஆரம்பித்தார். பிசாசு யூதாசுக்குள் புக ஆரம்பித்தான். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் அடையாளத்தை பிசாசு எப்படி புகுந்து கொள்வான், எப்படி வஞ்சிப்பான் என்ற அடையாளங்களை ஆண்டவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணி 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்போது சிஷ்யர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், ஆண்டவரே, யார் உம்மை காட்டிக் கொடுப்பது? 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தொய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தொய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, அந்த 12 சீஷர்கள் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை 12 சீஷர்கள் காதிலே விழுந்திருக்கும். அதில் யூதாஸ் காரியத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இந்த துணிக்கையை தொய்த்து நான் யாரிடத்தில் கொடுக்கிறேனோ அவன்தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லும் போது கூட இவனுடைய இருதயம் மாறவில்லை, அவருடைய எண்ணங்கள் மாறவில்லை. 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சாட்சியாக சொன்னார். அப்போது சிஷ்யர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், ஆண்டவரே, யார் உம்மை காட்டிக் கொடுப்பது? 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து பேசுகிறாரோ என்று சீஷர்கள் ஐயப்பட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி பார்த்தார்கள். அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுக்கு அன்பாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு செய்கை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, அவன் யார் என்றான். இயேசு பிரதி உத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தொய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தொய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்தை கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, அந்த 12 சீஷர்கள் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை 12 சீஷர்கள் காதிலே விழுந்திருக்கும். அதில் யூதாஸ் காரியத்தில் நின்று கொண்டிருக்கிறான். இந்த துணிக்கையை தொய்த்து நான் யாரிடத்தில் கொடுக்கிறேனோ அவன்தான் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்லும் போது கூட இவனுடைய இருதயம் மாறவில்லை, அவருடைய எண்ணங்கள் மாறவில்லை. ஜீவனுள்ள தேவனை மறந்து அழிந்து போகிற அந்த பணத்திற்காக, 30 வெள்ளிக்காசுக்காக, பாவிகளுக்காக ஜீவனை கொடுக்க போகிற, பாவிகளுக்காக ரத்தம் சிந்த போகிற, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியானவரை காட்டிக் கொடுக்க அவன் துணிவான் என்றால், இன்றைக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? யூதாஸ் காரியத்தை போல உலகத்தின் ஆசையினாலும் பணத்தின் மோகத்தினாலும் இயேசுவை மறுதலிக்கப் போகிறீர்களா? அழிந்து போகிற இந்த உலகத்தின் காரியங்களுக்காக இயேசுவை விட்டு தூரம் போக பார்க்கிறீர்களா? ஆண்டவர் கலங்க ஆரம்பித்தார். இயேசு கலங்க ஆரம்பித்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுக்க போகிறான். எந்த விஷயத்திலே நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த விஷயத்திலே நீங்கள் சிக்கிக்கொண்டால் இயேசுவை நீங்கள் காட்டிக் கொடுப்பதற்கு அர்த்தமாகிவிடும். இயேசுவை நீங்கள் காட்டிக் கொடுப்பதற்கு அர்த்தமாகிவிடும். இயேசுவை காட்டிலும் எந்த பொருட்கள் மீது ஆசை வைத்தாலும் இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுத்தது போல நீங்கள் மறைமுகமான ஒரு குற்றங்களுக்கு ஆளாவீர்கள். அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கு ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யூதாசுக்கு இவ்வளவு அடையாளத்தையும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருந்தும் யூதாசுடைய மனம் மாறவில்லை. உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான், இந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுப்பேன் அவன்தான் என்று அடையாளப்படுத்தப்பட்டும் அவன் மனம் மாறாததினாலே அவனுடைய ஜீவன் நரகத்துக்கு போகும்படியான ஒரு காரியமாகிவிட்டது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் இயேசுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இயேசுடைய கிருபையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால், நீங்கள் இயேசுவின் மீது ஐக்கியப்பட்டவர்களாயிருங்கள். ஆண்டவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு பிள்ளைகளாயிருங்கள். இயேசுவிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும். இயேசுவிடத்தில் பங்கு இல்லை என்றால் நம் வாழ்க்கை பரிதவிக்கப்பட்டு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஊரிலிருந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். என் அன்புக்குரியவர்களே, பரிசேயன் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தியிருந்தார். பரிசேயன் தன் வீட்டிலே ஆண்டவர் போஜனம் பண்ண வேண்டும் என்று அழைத்தான். இயேசுவை அவன் அழைத்த காரணம் என்ன? ஆண்டவர் என் வீட்டில் போஜனம் பண்ண வேண்டும், அவர் நம் வீட்டிலே போஜனம் பண்ணி சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் நடந்த சம்பவம் என்ன? பரிசேயன் வீட்டிலே இயேசு வந்திருப்பதை பாவியாய ஸ்திரீ அறிந்து கொண்டாள். பரிசேயன் வீட்டிலே போஜனம் பந்தி இருப்பதை கண்டுகொண்டு அவரிடத்திலே அன்பு கூறுவதற்காக, தன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவியாகிய ஒரு ஸ்திரீயுடைய உள்ளம் உடைக்கப்பட்டது. பாவியாகிய ஒரு ஸ்திரீயுடைய உள்ளம் ஏங்க ஆரம்பித்தது. பரிசேயன் வீட்டில் ஓடி வந்தாள். ஆண்டவருடைய பாதத்தின் பின்னாடி நின்று கொண்டு கண்ணீர் விட ஆரம்பித்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்தது பரிசேயன். ஆனால் பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஏன் எங்க வர வேண்டும்? ஏன் இயேசுவிடத்தில் வர வேண்டும்? போஜனம் பண்ணுவதற்காக பரிசேயன் அழைத்தான். பாவியாகிய ஸ்திரீ இயேசுவை அறிந்து ஏன் ஓடி வந்து கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்க வேண்டும்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இயேசுவிடத்தில் பாவ மன்னிப்பை பெற விரும்பியும் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். பரிசேயனைப் போல போஜன பந்திரிக்கு அழைத்தான் அவன், ஆனால் அவன் பாவ மன்னிப்பு அடையவில்லை. பாவியாகிய ஸ்திரீ இயேசுவிடத்தில் ஓடி வந்தால் தன் கண்ணீரால் இயேசுடைய பாதத்தை நனைக்க ஆரம்பித்தாள். தன் உள்ளம் உடைக்கப்பட்டது. அவள் அழ ஆரம்பித்தாள். தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்து தன் தலைமுடியினால் இயேசுடைய பாதத்தை துடைத்து தன் அன்பை வெளிப்படுத்த காட்டிக் கொண்டிருந்தாள். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது அவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. இயேசு சொல்கிறார் அவருடைய அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 44ஆம் வசனத்திலே ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமையினால் அவளை துடைத்தாள். தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். என் அன்புக்குரியவர்களே, சீமோனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், சீமோனே, உமது வீட்டிலே பந்தி இருப்பதற்காக, போஜன பந்தி பண்ணுவதற்காக அழைத்தாய், போஜனத்துக்காக அழைத்தாய், ஆனால் உன் மனம் மாறவில்லை. உனக்குள் என் மீது வைத்திருக்கிற அன்பு போஜனத்தோடு முடிந்துவிட்டது. ஆனால் இந்த பாவியாகிய ஸ்திரியை பார்க்காயே, நான் உன் வீட்டில் வந்தவுடனே அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்தி காட்டினால், அழிந்து போகிற போஜனத்தின் மூலமாய் அல்ல, தன் ஆத்துமாவில் இருந்து, உடைக்கப்பட்ட ஆத்துமாவில் இருந்து கண்களிலே தண்ணீர் வடிந்து என் பாதங்களை துடைக்க ஆரம்பித்தது, கழுவ ஆரம்பித்தது. அவருடைய அன்பு என் பாதங்களை கழுவத்தக்கதாக கண்ணீரினாலே வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள். தன் தலைமுடியினாலே என் பாதத்தை துடைத்தாள். நான் உட்பிரவேசித்தது முதல் அவள் ஓயாமல் முத்தம் செய்தாள் என் பாதத்தை. சீமோனே, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் கால்களை கழுவ கூட நீ தண்ணீர் தரவில்லை. நீ என் வயிற்றுக்கு போஜனத்தை ஆயத்தப்படுத்தினாய், ஆனால் உன் இருதயமோ பூரணமான அன்பு என் மீது இல்லை. ஆனால் அந்த பாவியாகிய ஸ்திரீ என்று நினைத்தாயே, அவள் விபச்சாரி என்று நினைத்தாயே, அவளுக்குள் இருக்கிற அன்பு
அவளுக்குள் இருக்கிற அந்த ஏக்கம் உனக்குள் இல்லை என்று சொல்லி 47ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசேயன் வீட்டிலே வந்த ஆண்டவர் பாவியாகிய ஸ்திரீ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், ஆனால் பரிசேயனோ அந்த மன்னிப்பை பெறவில்லை. காரணம் என்ன? அவன் வயிற்று போஜனம் மாத்திரம்தான் அவன் ஆயத்தப்படுத்தினான். அவன் உள்ளமோ உடைக்கப்படவில்லை. அவன் பாவத்தை குறித்து உணர்வு அடையவில்லை. ஆனால் போஜன பந்திக்கு அழைக்காத ஒரு ஸ்திரீ, இயேசுவுக்கு போஜனம் கொடுக்காத ஒரு பெண், தன் வீட்டிற்கு அழைக்காத ஒரு விபச்சாரி, ஆனால் அவள் செய்த காரியம் என்ன? இயேசுடைய பாதத்தை நனைக்க ஆரம்பித்தாள் கண்ணீரினாள். இயேசுடைய பாதத்தை முத்தம் செய்ய ஆரம்பித்தாள். பரிமள தைலத்தை உடைத்தாள், பாதத்தை நனைத்தாள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஸ்திரீ எப்படி மன்னிக்கப்பட்டாலோ அதுபோல் நீங்கள் இயேசுவிடத்தில் அன்பு கூறும்போது ஆண்டவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். உங்களுடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு செல்வார். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பரிசேயனை போல வெறும் போஜன பந்திக்கு மட்டும் ஆண்டவரை அழைத்தால் போதாது. அந்த ஸ்திரீயை போல கண்ணீரினால் ஆண்டவருடைய பாதத்தை நனைக்க வேண்டும். தன் அன்பை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இயேசுவின் மீதுள்ள அன்பு உன் கண்களிலே வருகிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அதுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அதுக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. உன் உள்ளம் உடைக்கப்படுவதற்கு அடையாளம் என்ன? உன் கண்ணில் வருகிற நீர்தான் ஒரு அடையாளம். ஆகவே அந்த ஸ்திரியை ஆண்டவர் மன்னித்தது போல இன்றைக்கு இயேசு மீது அன்பு கூறும்போது நீங்களும் அந்த பாவ மன்னிப்பை அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாய் கொடுத்தார். நம்மை மீட்பதற்காக, நம்மில் அன்பு கூறுவதற்காக. இயேசு சாதாரணமாக சிலுவை பாடல் அனுபவிக்கவில்லை. ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக தம்மையே பலியாக கொடுத்து பிதாவாகி தேவனுக்கு சுகந்த ஒரு காணிக்கையாக கொடுத்தார். அல்லேலூயா. அந்த சுகந்த காணிக்கை என்ன? அந்த சுகந்த காணிக்கை என்ன? அவரை ஆராதித்து துதித்தது அப்படி அல்ல. தன் ஜீவனையே கொடுப்பார் என்றால், தன் இரத்தத்தையே கொடுப்பார் என்றால் அது எப்பேற்பட்ட ஒரு உகந்த ஒரு காணிக்கையா இருக்கும். அந்த உகந்த காணிக்கையை தான் இயேசு கொடுக்க ஆரம்பித்தார். துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆனால் பவுல் சொல்றார், கிறிஸ்துக்காக என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதுபோலதான் நம்மை ஆதாயப்படுத்துவதற்காக, நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக கிறிஸ்துவாகிய தேவன் அவரை தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்து நம்மை ஆதாயப்படுத்திக் கொண்டார். ஹல்லேலூயா. நம்மை ஆதாயப்படுத்திக் கொண்டார். இயேசு சுகந்த காணிக்கையாக பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்த காரியம் என்ன? தன்னை பலியாய் கொடுத்ததினாலே, தன்னை பலியாய் கொடுத்ததினாலே. பரிசேயனை போல ஒரு போஜன பந்தி கொடுத்த ஆண்டவரை நாம் ஏமாற்ற முடியாது. பரிசேயனை போல நீல அங்கிகளை தரித்துக் கொண்டு சந்தை வெளியிலே நின்று கொண்டு ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு போதித்துக் கொண்டு தன் இருதயத்திலே மனமாற்றம் அடையாத பரிசேயனை போல வாழ்ந்தால் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீஷரை காலை கழுவி தன் அன்பை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த விபச்சார ஸ்திரீயோ தன் கண்களிலே வடிகிற கண்ணீரினால் இயேசுடைய பாதத்தை கழுவி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். பரிசேயனை போல, யூதாஸ் காரியத்தைப் போல மனம் திரும்பாமல் இருந்தால் நாம் பாவ மன்னிப்பு அடைய முடியாது. இயேசுவிடத்தில் நமக்கு பங்கு இருக்காது. இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுப்போம். அந்த ஸ்திரியை போல உள்ளம் உடைக்கப்படட்டும், கண்ணீரால் இயேசுவின் பாதம் அணைக்கப்படட்டும். ஆண்டவராய் இயேசுவினிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரில் ஒப்புக் கொடுப்போம். நான் ஜெபிக்கிறேன்.
அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளை ஆசீர்வதியும். அவன் குடும்பத்துக்குள்ளாக சமாதானத்தை தாரும், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். ஒரு பரிசேயனை போல, ஒரு யூதாசை போல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இருந்துவிடக்கூடாதபடிக்கு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவர் அந்த பாவியான ஸ்திரியை போல உள்ளம் உடைக்கப்பட்டு தன் கண்ணீரினால் இயேசுவின் பாதத்தை நனைத்த அந்த ஸ்திரியை போல ஆண்டவரே, ஒவ்வொருவரும் அன்பு கூற ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அப்பாவும் பாதம் எங்களுக்கு போதும், இயேசுடைய பாதம் போதும். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளமும் உடைக்கப்படட்டும், ஒவ்வொரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளட்டும், ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவன் குடும்பத்திலே ஆண்டவரை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசப்பானை கொடுத்து நீங்க அவங்க உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க, வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுங்க. ஆண்டவரே, துதிக நம்பிக்கையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.